84 wives. Yeah. ஆமா 84 wife தான் சொல்றாங்க. Oh, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. They are not allowed. It's only for men. அப்படியே அடிச்சு வெளில வந்துட்டீங்க. ரொம்ப சங்கடத்துல ஆளாக்கி விட்டுட்டீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மே கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உகாண்டா வர்ற எல்லாரும் இங்கே வருவாங்க. அப்படி ஒரு இடம் தான். நான் பல வருஷமாக பல நாளாக வரணும்னு பிளான் பண்ணி இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்திருக்க இடம் வந்து நம்ம யுனெஸ்கோ சைட்டு தான். அது இடத்துக்கு பேர் கசுபி டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ கன்னியூவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்னியூ பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், கையில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் க்ளோத் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். இதுவும் ஓகே தான் சொன்னாங்க. அப்புறம் இவங்க கிங்டமோட இங்கே உள்ள அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸு அது எப்படி கட்டி விட்றாங்கன்னு பார்ப்போமா? ஹலோ, ஹாய், how are you? I'm so good. How are you? Yeah, You're fine. most welcome Thank you. to Kasubi Tom. Nice name, please. My name is Moro. Moro. Yes. Okay, Moro. I call you Moro. Yes. Okay. How do you put this one? Can you So, teach me? with this one, Ah. so all the Baganda ladies, Oh. you're a Muganda lady and you become a queen, Queen. whenever you're in the palace. Oh. So we are all queens to the king, and we unwrap it so well and we fit it in the waist to make a skirt. Oh, it's good. Yeah, you just make sure it's comfortable. Yeah, it's comfortable. இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து அவங்க கிங்டம்ல போடுவாங்க. புகாண்டா கிங்டம். And that is how a Muganda woman is very I'm smart. a Buganda woman. Yeah, Buganda queen. Buganda queen. Yes. எப்படி இருக்கு? Okay. So I welcome you to Kasubi, a royal burial ground of four kings of Buganda kingdom. Oh, okay. From கசுபி அப்படிங்கிற மலையில் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் இதுக்கு பேர் அரண்மனை. அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகு அது வந்து பரியல் பிளேஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க உள்ள. அவங்கள போய் பார்ப்போம். முட்டேசா 2 and முட்டேசா Mutesa 1, we have Daniel Mwanga, Daudi Chwa II, Okay. and Mutesa 2. இவங்க சொன்னவங்கலாம் அரசர்கள். அவங்களாம் இங்கே தான் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்கள தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரெஸ்ட் எடுக்கிற இடம்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க, செம்மையாக இருக்குங்க. பாருங்க அப்படியே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கூரை தான். இந்த கூரையிலே தான் இந்த வீடு வந்து செஞ்சுருக்காங்க. முழுக்க மூங்கில் குச்சியும் இந்த கூரையும் வச்சு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ என் ஹைட்டுக்கு இடிக்கலை. உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே மர வீடு தான். மரமும் Oh, what about the shoe? Is okay? No, shoes okay until the big house. Yes. அங்க ஒரு பிக் ஹவுஸ் இருக்கு. அங்க தான் ஷூ போட்டுட்டு போக கூடாதான். இங்க பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. Do you have lights? No. No. But too much cooling. Yeah. இதுதான் ஆப்பிரிக்காவிலேயே மிகப்பெரிய இந்த மாதிரி கூரை வீடு இங்கே தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு ரூம் எல்லாம் இருக்கு பாருங்க. கதவெல்லாம் இருக்கு. No. No. It's okay. So here where we are, this is a palace of Mutesa II. முட்டேசா செகண்ட் பேலஸ். No, Mutesa first palace. ஸோ வந்து உகாண்டால நிறைய கிங்டம் இருக்காங்க. அதில் ரொம்ப டாமினேட்டட் ப்ளஸ் ரொம்ப பெரிய கிங்டம் புகாண்டா கிங்டம் தான். அவங்களோட இடம் தான் இது. அவங்களோட அரசர் இது பேலஸ் ஏற்கனவே போயிருக்கோம். இது அவங்களோட பரியல் பிளேஸ். அண்ட் இது வந்து யுனெஸ்கோ சைட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய நமக்கு கூரை வந்து ஆப்பிரிக்காவிலேயே இந்த வீடு கூரை வீடு இங்கே தான் இருக்கு. பரியல் பிளேஸ் எங்க இருக்குங்க? Where is the burial place? We are going to get there. Okay. So, here was the original house Original house of the king. Oh. So அவங்களுக்கு அரசர்களுக்கு அந்த காலத்துல வீடு இருந்துச்சு. ஆனா அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களாம். நான் மூங்கில்னு நினச்சேன். இது மூங்கில் கிடையாது. இதுக்கு பேர் எலிஃபேண்ட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஃபேண்ட் ட்ரீன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அது இந்த நம்ம மூங்கில் மாதிரியே வளரும்னு நினைக்கிறேன். அதை நல்லா காய போட்டு அதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ நாள்னாலும் எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்குது. 1882 உள்ள அந்த வீடு, அந்த அரசர் இங்கே வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்த பிறகு சொன்னாங்களாம் பெரிய வீடாக கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரை வச்சு கட்டணும்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்
வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு வெஜிடபிள் அப்புறம் மரம் அந்த மாதிரி. இது வந்து மூங்கில் மாதிரி இருக்கும், மூங்கில் கிடையாது, எலிஃபண்ட் ட்ரீ. அதை வச்சு அவங்க மாடர்னாக கட்டியிருக்காங்க. மாடர்ன் அப்படிங்கும்போது நமக்கு அது ட்ரெடிஷ்னல், அவங்களுக்கு அது மாடர்ன். உள்ள ரூம் இருக்குது. இது ஒரு குட்டி வீடு. இது இல்லாமல் உள்ளலாம் இருக்குது. I feel too much cold inside. Yes, because back then we did not have ACs, so they had to make a house that is comfortable both in the dry season and the wet season. ரெண்டு சீசன்லையுமே கம்ஃபர்டபுளுக்காக தான் இது வந்து கட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க நேச்சர் தான் இதில். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிங், செகண்ட் உள்ள ரிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ், தேர்டு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் லீடர்ஸ், ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு அரசவை வந்து இதாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு கருத்து. So when our kings establish a palace, they give it a name. Also King Mutesa gave this one to mean Bujabukula. Bujabukula. Yes, Bujabukula. To translate, my kingdom is continuing to grow. grow ஆகணும் அவங்க கிங்டம். அவங்க என்ன டைமில் அப்படி வச்சாங்களோ எல்லா நாடுகள்லையுமே கிங்லாம் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இங்கே இன்னமும் அவங்க கிங் இருக்காங்க. புகாண்டா கிங் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. You're called Kabaka. Kabaka is the title we give to the king. And when you disappear, I feel like a queen. நான் ஒரு புகாண்டா குயினாவே ஃபீல் பண்றேன் அந்த ட்ரெஸ்ல. That's beautiful. Okay, thank you. So when you disappear, that is when we call you Sekabaka. Sekabaka. Because you have disappeared. அரசர் இறந்தவங்கள இறந்துட்டாங்கன்னு சொல்லாம காட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடு பாத்தீங்களா, அடுத்து இங்க ஒரு வீடு இருக்கு. ஸோ இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கூரை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஃபயர் எக்ஸ்டிங்க்யூசர்லாம் வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு. ஏதோ ஒன்று வந்து 2010 வந்து எரிஞ்சிட்டான், அந்த சேஃப்டிக்காக வந்து வச்சுருக்காங்க. Shall we go inside? இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க. They are not allowed. It's only for men. மென்னா போயிட்டு வாங்க, மென்னு போயிட்டு வாங்க. எங்கள் வீட்டு மென். It's okay. Let him tow with the phone so that he can record for you. Yeah. மென்னு மட்டும் உள்ள போலாமா? Another man, you go அப்பா. So this is a drum house. Drum house, okay. But do not sound them, Yeah, they're not accepted to sound them. Yeah. So this one here is a drum house. Drum house. Yes. உள்ள இருக்குது பாத்தீங்கன்னா drum house. உள்ள ட்ரம் எல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள மியூசிக்லாம் பண்ண கூடாதான். லேடிஸ்லாம் உள்ள போக கூடாதான். So the biggest reason why ladies are not accepted to get in, I don't know. Because back then the king used to stay here himself with his 84 women, and the king was jealous of anyone touching his wives. So for that matter, How many wives he has, king? 84 wives. Yeah. ஆமா 84 wives தான் சொல்றாங்க. அப்படியே அடிச்சு எல்லாம் வந்துட்டீங்க. உள்ள இருந்த கேமரா. Mutesa one had 84 official women. And he was jealousy that no other man should touch his wives. So this chief drummer called Kaula was also staying in the palace. செம ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இங்கே உள்ளே வந்து போகக்கூடாது, ஜென்ட்ஸ் போகக்கூடாது, ஜென்ட்ஸ் மட்டும் தான் போகணும், லேடிஸ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஏன் தெரியுமா? இங்கே அப்போ இருந்தார்ல முட்டேக்கா ஒன், அவருக்கு வந்து எத்தனை ஒய்ஃபு தெரியுமா? 84 அஃபிஷியல் ஒய்ஃபா. ஸோ அஃபிஷியல் ஒய்ஃப் 84 பேரா. அப்போ வந்து அவங்களோட கிங்டம்க்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்து ஷேர் பண்ணணும்னா கம்யூனிகேஷனுக்கு இந்த ட்ரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ட்ரம் அடிச்சார்ல ஒருத்தவர், அவர் பேர் கவுலா. அவர் வந்து ஃபுல்லாக பிரம்மச்சரிய வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் அந்த உள்ள ட்ரம் இருக்குல்ல, லேடிஸ் வந்து உள்ளே போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த அரசரோட 84 மனைவிகள் இங்கே இருந்தாங்களா, அவங்களோட நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ட்ரம் அடித்து தான் அது மூலமாக இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுவாங்களாம். உலகத்திலே ஒன் ஆஃப் த டச்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து இந்த தாழ்வாரம் சின்னதாக இருக்கும். அது வந்து உலகத்திலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த டச்டு ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குட் நியூஸ்னால் இந்த பேபி கன்சீவ் ஆகுறது இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது இந்த இதில் வச்சு தான் பண்ணுவாங்களாம். சரி, ஓகே. அப்போனா அதான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க 84 ஒய்ஃப்னா அப்போ கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு குழந்தை பிறக்குமோ இருக்கலாம், தெரியல. இங்கே பாருங்க நிறையா இருக்குது. என்னை தர்ம சங்கடத்தில் ஆளாக்கி விட்டுட்டீங்க.
பிக் ஹவுஸ் இதான் பார்க்க தான் நம்ம அங்கேருந்து வந்தது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. அந்த காலத்தில் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. இப்போவும் இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? உள்ளே போய் நம்ம பார்ப்போம். So we are going to first go to the house, then we come back to this fireplace. ஓகே. So briefly, this here is a rebuild. Rebuilt, Because the original house caught fire on the 16th of March 2010. இந்த வீடு தான் ரொம்ப ரொம்ப அவங்களோட ட்ரெடிஷ்னலாக வந்து அவங்க கல்ச்சர் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிற ஒரு வீடு. ஆனால் என்னாச்சுன்னா 2010 மார்ச்சில் இந்த வீடு வந்து ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி ட்ரெடிஷ்னலாக இருந்ததோ அதே அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கூரை இருக்குது பாருங்க. உண்மையிலே இதை நம்ம அரண்மனைன்னே சொல்லலாம். இப்போலாம் இது நமக்கு அரண்மனை மாதிரி தான். அது கட்டுறது எந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமா? இந்த கூரையெல்லாம் நம்ம நினைப்போம் 1 மாதம் 2 மாதத்துலாம் கருகி போயிருமோ என்னமோன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக தான் பண்ணியிருக்காங்க. A king begets a king to mean even if it's a girl child, king, she is also king. Thank you. என்ன தெரியுமா, அவங்களுக்கு பொண்ணு பிறந்தாலும் சரி பையன் பிறந்தாலும் சரி கிங்னா கிங். அது மாதிரி அவங்களோட பசங்களை வந்து சார்னு தான் கூப்பிடணும். நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இதுதான் மழை வரப்போகுது, அதுக்குள்ளே உள்ளே போயிடுவோம். இதுதான் உலகத்திலேயே வந்து ஒன் ஆஃப் த மிகப்பெரிய கூரை வீடு, புல் வீடு. ஆப்பிரிக்காவில் இதுதான் மிகப்பெரிய புல் வீடு. புல்லை ஒவ்வொன்றா பிச்சு எடுக்குது ரெண்டும். வாங்கடா போமா உள்ள போகலாம். ஷூல கழட்டி போட்டுங்க. அப்படியாமா? உள்ள நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. என்னங்க வழுக்குதுங்க கால் இதில் வச்சா. This one we can't touch or no? You can't touch. Okay. Oh, இங்க பாருங்க உள்ள. So you go like this, eh? Yeah. Oh. மென்ஸ் எல்லாமே வந்து பாய் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மரமும் பாருங்க எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இங்கே பிறந்த குழந்தைங்களெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா கூட அதை பையன் அப்படின்னு தான் சொல்லி வளர்ப்பாங்களாம். ஸோ இங்கே பாருங்க அரசரோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த 4 அரசர் இங்கே வந்து பரியல் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் போகக்கூடாது. அவர் வந்து கபாக் இந்த கிராஸ் லைன் அங்கே கிராஸ் பண்ணக்கூடாது. It's only princess and princess. பிரின்ஸுக்கும் பிரின்சஸ் தான் அங்கே போகலாமா, நம்ம போக முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் மாதிரிலாம் இருக்குது. அவங்களோட வில் அம்பெல்லாம் வச்சுருக்காங்க. தௌதி சாவா கபாக்கா. கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ த நேம்? Sekabaka, because that one disappeared. Oh, Sekabaka Daudi Chawa. The second. Chua. Yes. Oh, the next one, Kapaka. Sekabaka. Mukabia. Mutesa 1. Mutesa 1. Varanga Mutesa. First president Uganda. No, first president is Mutesa 2. Oh, Mutesa 2. So that next one is Daniel Mwanga, the second. Oh, Daniel Mwanga. இவங்கெல்லாம் 1885 அந்த டைமில் உள்ளவங்கங்க. அதுக்கப்புறம் தான் That one is Mutesa 2 Edward. Oh, Mutesa 2 Edward Mutesa 2. உகாண்டாவோட ஃபர்ஸ்ட் சின்ன பையனா இருக்காரு. அவங்களோட இதுல 2 அரசருக்கு பேருக்கு பின்னாடி கிறிஸ்டியானிட்டி நேம் இருக்கும், 2 பேருக்கு இருக்காது. ஏன்னா முன்னாடி இப்ப கிறிஸ்டியானிட்டி இங்க வரல, இஸ்லாமும் வரல. உட்காந்துடுறேங்க. நான் வந்து இந்த ட்ரெஸ்லாம் போட்டு பார் கிளாத். இது வந்து முழுக்க மரத்துலையும் அந்த வெஜிடபிள் மெட்டீரியல்லையும் அது வந்து பார் கிளாத் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ட்ரெஸ்ஸா போடுவாங்க. Bark cloth tree. Yes. In Uganda it's called lubugo. Lubugo. Yes. ஆமா. துணினா மரத்துணி, மரத்துல செய்யற துணி. அடுத்து வில் அம்பு. What's the name of this tree? Mountain tree? No. It is where the bark cloth comes from. No, this tree. Those are old poles. Oh, what? They are. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வந்து முசிபு அசலாங் பாங்கா.
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இது வந்து நம்ம பரியல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து நேரடியாக அந்த அரசர் வந்து இறந்துட்டார்னு சொல்லாமல் அவர் வந்து காட்டுக்கு போயிருக்காரு, டிஸ்அப்பியர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி தான் அவங்களோட பரியல் பிளேஸ். வெளியில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சதில்ல, உள்ளே பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. எதுலையுமே எந்த ஒரு பிளாஸ்டிக்கோ எதுவுமே இதில் இவங்களுக்கு ஆக்சுவலி அந்த காலத்தில் வீடு எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் இது வந்து அவங்க ஆசைப்பட்டு இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மனைவிகள்லாம் வந்து இங்கேயே வந்து இருந்துட்டாங்க. அந்த கபாக்கா பேலஸ் பார்த்தோம்ல, அது வந்து லண்டன் போயிட்டு அதை பார்த்து பிடிச்சு தான் பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி அது கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் பேலஸ் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. போட்டோக்கு பின்னாடி அவங்களோட சமாதி இருக்கு. இஸ் திஸ் த ஒன் burial place? Yes. அப்படியா? So the kingdom is Buganda. The people are Baganda. The one person Muganda. அவங்க ஒரு பர்சனை நம்ம கூப்பிடுறோம்னா முகாண்டான்னு கூப்பிடுவோம். முகாண்டன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க பேசக்கூடிய மொழி என்னன்னா லுகாண்டா. well done. Thank you. அவங்களுக்கு நானும் மெய்டுன்னு நினைச்சேன். கீப்பர்ஸ் அவங்களுக்கு விட்டுட்டு அரசர் இங்க வந்துட்டாங்க. So they came to here. Through the gateman if he has a இவங்க அரசர், கிங்டம், அங்க பேசுற மொழி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நான் யார் என்னன்னு சொல்லேன். புகாண்டா, பகாண்டா, முட்டை என்னது முட்டேசே, அவங்க முட்டேசா, அதுக்கப்புறம் வந்து லுகாண்டா அவங்க பேசுகிற மொழி, இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அடுத்து இவங்க இதில் வந்து 56 கிளான் இருக்குது. ஸோ 56 கிளான் அப்படின்னா ஒவ்வொரு கிளானும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க ஒரு மங்கி கிளானாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் மங்கி கிளான் ஒருத்தவங்க, எலிஃபண்ட் கிளான் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இப்போ பிறக்க போகிற குழந்தை அவங்க சேம் கிளானில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, வேறு கிளானில் தான் கல்யாணம் பண்ணணும். அந்த 56 அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்தியனை கூட கல்யாணம் பண்ணிக்கங்க, அமெரிக்கனை கூட கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனால் சேம் கிளானில் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவங்க இதில் அந்த இதில் வந்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும். மற்றபடி மாற்றி மற்றது கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க பிரதர் சிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் த சேம் கிளான்ஸ் ஆர் தே ஆர் சேயிங் பிரதர் சிஸ்டர். அவங்க சேம் கிளானாக இருந்தாங்கன்னா அவங்க அம்மா சைடும் அப்பா சைடு அவங்களாம் பிரதர் சிஸ்டரா, அதனால அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். இங்கே யாருமே உள்ளே வந்துட்டு ஒரு அம்மா கும்பிட்டுட்டு போனாங்கங்க, நான் பார்த்தேன். கும்பிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இது வேறு முஸ்லீமாவும் இருக்காங்க, கிறிஸ்டினாவும் இருக்காங்க. வணங்கிட்டு போனாங்க. Yes. Pardon? That is local brew. Oh, that one is pumpkin, from pumpkin. No, it's not pumpkin. That is local brew and that is a calabash. A calabash. Yes, it's a calabash that stores the local alcohol. Yes. அங்கே இருங்க லோக்கல் ஆல்கஹால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பண்ணக்கூடியதான். இங்கே உள்ள லோக்கல் கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தேன், இந்த மாப்பிள்ளை வீட்டு சீர்னு கொண்டு வருவாங்க பொண்ணு வீட்டுக்கு, அதில் இது ஃப்ரெண்டில் கையில் வச்சுருந்தாங்க. கல்லு ஸ்மெல் வருது. ஆக்சுவலி வந்து இங்கே வந்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னலாக மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து. So, my darling, if you're going to get a wife in Buganda, you have to come with that. Yes. Okay. Your husband has to come with that local இப்போ என் alcohol. ஹஸ்பண்டுக்கு புகாண்டால ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சிரிக்கிறார். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அது என்னது லோக்கல் அந்த பானையை கொண்டு வரணும், சரக்கு பானை, லோக்கல் சரக்கு பானை, சாராயம் சொல்லக்கூடாது. லோக்கல் சாராய பானை. Sorry. So how to pray? Because kings are kin to God. We believe they are next to God. So when you have a wish or a prayer request, you come closer to these baskets. We come closer. And you look inside, like you look this way. You look to the kings. Okay. You come and whisper your prayer to the kings. They be hearing you. You pray for everything because we believe
that kings are kings to God, and our prayers are forever answered when we pray through the kings. When you have an offering or something to bring to the kings, you put in these baskets. They are all according to the kings here: Mutesa 1, Mutesa 2, Daudi Chwa, and Daniel Mwanga. So we believe our prayers are answered because kings are kings to God. சேம் லைக் அவர் கல்ச்சர். Yes. நம்ம வந்து அந்த கிங் கிட்ட நம்ம வந்து சாமி நம்ம எப்படி கும்பிடுறோமோ, நம்ம ஊரில் இறந்தவங்கள நம்ம கும்பிடுவோம்ல, அதே மாதிரி கும்பிடுறாங்க. கையெடுத்து தான் கும்பிடுறாங்க. வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இதை பைசாலாம் இதில் வைக்கிறாங்க. ப்ளஸ் அவர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம கிங் கிட்ட வேண்டும் போது கடவுள்கிட்ட அவங்க வந்து போய் சேர்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு அப்படியே கும்பிடும்போது ஒரு மாதிரி இருந்தது. இந்த மேலே இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு வெஜிடபிள் கூடை வந்து கிடைக்கும். இப்போ கூட நான் அதில் காசு போட்டேன். ஸோ அந்த கூடையே தான் அப்படியே குப்பரை கவுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் உள்ளே வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயமும், அந்த ஒரு தூண் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு தூணுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளானுன்னு சொல்கிறாங்கல்ல, 56 கிளான். இப்போ அரசரங்க மீட்டிங் போடும்போது 56 கிளானில் உள்ளவங்களும் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு தூண்கிட்டையும் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்களாம். அதுக்கப்புறம் எந்த தூண் எம்டியாக இருக்கோ அதில் ஓகே அந்த கிளான் லீடர் வரல அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குவாங்களாம். 1882 கட்டின இந்த வீடு வந்து 2010 தான் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இருந்திருக்கு. அந்த வீடு கட்டினவங்கெல்லாம் நிறைய பேர் வயசு மூப்பு காரணமாக இறந்துட்டாங்க. I seen one old man, security, 99 years old. He's 101. 101. We are going to see him. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வந்துட்டு தானே அடுத்து இங்கே வந்தோம். அங்கே கூட ஒரு ரூமை நான் அப்படி திறக்க போனேன். அப்புறம் நான் சாத்திட்டேன். அங்கே வந்து ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்க. அவங்களோட வயசை கேளுங்களேன். 101 வயசு வரைக்கும் இங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டி இந்த வீடு அப்போ கட்டினதுலேருந்து இருக்காங்க. 101 வயசு அவங்களுக்கு உள்ள நம்ம பார்ப்போம் அவங்கள. So ஒவ்வொரு நாட்டுக்கும் நிறைய ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி நான் உகாண்டாவோட ட்ரெடிஷ்னலாக பார்க்குறது இங்கே வந்து இந்த கசுபி டோம்ஸை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் இந்த வீடு கட்டியிருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலுமே நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஊரில் நமக்கு பெரிய கோயில் எப்படி இருக்குது, அது மாதிரி அந்தந்த நாட்டுக்கும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி இவங்களோட ட்ரெடிஷ்னல் இந்த வீடு தான். இந்த ரிங்கா இருக்குல்ல, அது எப்படி கட்டியிருக்காங்கன்னா அங்கே பாருங்க பேஸ்கெட் செஞ்சுருக்காங்க. இந்த பேஸ்கெட்டை அப்படியே குப்பரை கவுத்து வச்சது தான் மேலே அப்படியே இந்த ஹவுஸ். Visitors. No, she's talking about the weight is made. என்னன்னா இங்கே 56 கிளான் இருக்காங்கல்ல, அந்த 56 கிளானோட ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு கிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே அந்த ஸ்டோன் போடுறாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு இது கிடையாது, இதுக்கு கீழே அவங்க ஒருத்தவங்க ஒரு கிளான் பண்ணியிருப்பாங்க, இதுனா ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அந்த க்ளோத் ஒரு கிளான் பண்ணியிருப்பாங்க, மேலே உள்ள ரிங் ஒரு கிளான் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் கூரை ஒருத்தவங்க, அந்த மாதிரி 56 கிளானுமே இதில் வந்து பண்ணியிருக்காங்களாம். கிளான் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கிளான் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு பிரிவு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஊரில் கேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, காஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியா அது எப்படின்னு எனக்கு அதை வந்து தெரியலை. ஏன்னா நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து அவங்க இதுலேயே வந்து கல்யாணம் பண்ணிப்போம். ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. அந்த சேம் கிளான்னா கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. To raise a child and a grandfather. Okay. We believe that a child is more spoiled. They are given more freedom at the grandfather's side. Oh. So we believe even them, they are laid to rest with their grandfathers, so they have a lot of peace. And then because he likewise children. These are fathers because he gave birth to him and he gave birth to the other one. Oh yeah. So that wives this side cannot cross to go this side, and the wives this side cannot cross to come this side. Oh, they are because they are in-laws. Because they are in-laws. Oh. These are wives to the children. These are wives to the fathers. I understand.
உள்ளே பார்த்தீங்கன்னா 4 லேடீஸ் இருந்தாங்க. அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேரு. ஸோ அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க. இவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்கல்ல, அத நீங்க நம்ம வீடியோ கார்னர்ல சிசின்னு இருக்கும் கேப்ஷன். அத கிளிக் பண்ணி பாருங்க. தமிழ்ல வரும். உங்களுக்கு புரியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோட கன்டினியூஷன் அடுத்த வீடியோவும் வரும். நான் அடுத்து போடுவேன். இல்லன்னா அதுக்கு அடுத்த வீடியோவா போடுவேன். வெளியில மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நாங்க உள்ள கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நெறைய இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாய்.